புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. வாக்கு மனுவுருவான இறைவன், நற்கருணை ஆண்டவராய் நம் மத்தியில் வார்த்தை நம்மோடு வந்து வாசம் செய்து நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நம்மோடு நமக்குள்ளாய் நமக்கு எல்லாமுமாய் நம் இறைவன் நம் மத்தியிலே. அன்று சாலமோனுக்கு யாவே இறைவன் காட்சி கொடுத்த போது இந்த வாக்குறுதியை தான் கொடுத்தான். நான் உன் விண்ணப்பத்தை ஏற்று இவ்விடத்தை எனக்கு பலியிடும் கோவிலாக தெரிந்து கொண்டுள்ளேன். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களில் இருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலம் அளிப்பேன். இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டல்களை என் கருணை கண்கொண்டு நோக்கி கவனத்தோடு செவிமடுப்பேன். நம் ஆண்டவர் நம் மத்தியிலே நமக்காய் மனம் இறங்க நம்மை ஆசிர்வதிக்க, நம் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் செவி கொடுக்க, நமக்கு சுகத்தை கொடுக்க, விடுதலை கொடுக்க, தனது வார்த்தையினால் தன்னுடைய லோகோஸினால் நம்மை இயக்க நம் மத்தியிலே இருக்கின்றார். வார்த்தையினால் வழி நடத்துகின்ற நற்கருணை ஆண்டவரை நாம் போற்றுவோம், புகழ்வோம், நன்றி செலுத்துவோம், ஆராதிப்போம். ஆண்டுடைய வார்த்தை எத்தனை பேராற்றல் மிக்கது என்பதை நினைவு கூர்ந்து நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், அறிக்கை செய்வோம். வைரம் பொன்னு முத்து ரத்னம் ஈடாகுமா? வார்த்தைக்கு ஈடாகுமா? ஆண்டவரை சுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானதே. ஆண்டவரை சுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானதே. வைரம் பொன்னு முத்து ரத்னம் ஈடாகுமா? வார்த்தைக்கு ஈடாகுமா? ஆண்டவர் இயேசுவின்
இயேசுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானது. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வைரம் பொன்னு முத்து ரத்னம் ஈடாகுமா? வார்த்தை கீழாகுமா? ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானதே. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானதே. கவலை கண்ணீர் வேதனை துன்பம் என்ன வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம கடவுள் வார்த்தை கஷ்டம் போக்கும் மருந்தாகுமே. வியாதி வருத்தம் நீக்கி வாழ்வின் அமுதம் விருந்தாகுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வைரம் பொன்னு முத்து ரத்னம் ஈடாகுமா? வார்த்தை கீழாகுமா? ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானதே. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானதே. வாழ்க்கை பாதை வழிகள் மூன்றும் அடைக்கப்பட்டாலும் எல்லாம் இருண்டு போனாலும் என்னில் இயேசுவின் வார்த்தை என்றும் எனக்கு வழியாகுமே. பள்ளத்தாக்குகள் முடங்கள் மலைகளில் பாதை ஒளியாகுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வைரம் பொன்னு முத்து ரத்னம் ஈடாகுமா? வார்த்தை கீழாகுமா? ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானதே. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானதே. அண்ணன்மாரே தங்கைமாரே தெரிந்து கொள்ளுங்க, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. விவிலிய தேவ வசனம் அனைத்தையும் செய்யும் ஆற்றல் மிக்கது.
உடலின் எலும்புகள் மூட்டுகள் சதைக்குள் உயிரின் ஆவியை ஊற்றுவது. அண்ணன்மாரே, தங்கைமாரே, புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எளிய தேவ வசனம் அனைத்தையும் செய்யும் ஆற்றல் மிக்கது. உடலின் எலும்புகள் மூட்டுகள் சதைக்குள் உயிரின் ஆவியை ஊற்றுவது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வைரம் பொன்னு முத்து ரத்னம் ஈடாகுமா? வார்த்தை ஈடாகுமா? ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானது. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தை அதிசயமானவை, உமது வார்த்தைகள் ஆற்றல் மிக்கவை, உமது வார்த்தைகள் ஆண்டவரே படைப்பிற்கெல்லாம் மேலானது. கவலை, கஷ்டம், துன்பம், போராட்டம், மனவருத்தம், வேதனை, ஆண்டவரே வருத்தம் எங்கள் வாழ்வில் எத்தனை வந்தாலும் உமது வாக்கு நலம் தருகின்ற வாக்காக, விடுதலை தருகின்ற வாக்காக, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு உரம் சேர்க்கின்ற வாழ்க்காக இருக்கின்றது. எங்கள் வாழ்க்கை பாதையிலே எத்தனை தடைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், எங்கள் வாழ்வே இருண்டு போனாலும் உமது வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு வழி. ஆண்டவரே, உமது வார்த்தை எங்கள் பாதைக்கு விளக்கு. உமது வார்த்தையினால் தான் எங்களை நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். உமது வார்த்தையினால் தான் ஆண்டவரே எங்களை வளமாக்கி கொண்டிருக்கின்றேன். உமது வார்த்தையினால் தான் ஆண்டவரே தினம் தினம் எங்களை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, திருவிவிலியம் தோறும் நூற்றுக்கணக்கான மாமனிதர்களுடைய வாழ்க்கையிலே நீர் வல்லமையாய் செயலாற்றினீர். இஸ்ராயேல் மக்களின் வாழ்விலே நீர் வல்லமையாய் செயலாற்றினீர். மோசேவின் வாழ்விலே நீர் வல்லமையாய் செயலாற்றினீர். அன்னாவின் வாழ்வில் நீர் வல்லமையாய் செயலாற்றினீர். உம் பிள்ளைகளோடு இருந்து நீர் வழி நடத்தினீர். நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், தெண்டனிட்டு வணங்குகின்றோம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து கொண்டு திருவிவிலிய மனிதர்களோடு சேர்ந்து அவருடைய வார்த்தையை பயன்படுத்தி, அவருடைய அனுபவத்தை பயன்படுத்தி அவர்கள் ஆண்டவரை போற்றியது போல நாமும் ஆண்டவரை போற்றுவோம். அவர்கள் ஆண்டவரை ஆராதித்தது போல நாமும் ஆண்டவரை ஆராதிப்போம். அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னது போல நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவர்கள் ஆண்டவரை தண்டனிட்டு வணங்கியது போல, ஆராதித்தது போல நாமும் நற்கருணை ஆண்டவரை தண்டனிட்டு ஆராதிப்போம். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள், அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏத்தி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். நீரோ உமது காற்றை வீசச் செய்தீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர் திரளில்
அவர்கள் ஈயம்போல் அமிழ்ந்தனர். ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அரும் செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார்? ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பை களிப்படைகின்றேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இல்லர், உம்மையன்றி வேறு எவரும் இல்லர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர், பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தர் ஆகியுள்ளனர். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். மன்னராகிய ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவேன். என் மீட்பராகிய கடவுளே, உம்மை புகழ்வேன். உமது பெயருக்கு நன்றி சொல்வேன். நீரே என் பாதுகாவலரும் துணைவருமானீர். அழிவிலிருந்து என் உடலை காப்பாற்றினீர். பழி கூறும் நாவின் கண்ணியிலிருந்தும் பொய்யை உருவாக்கும் உதடுகளிலிருந்தும் விடுவித்தீர். என்னை எதிர்த்து நின்றவர் முன் நீரே என் துணையானீர். என்னை விடுவித்தீர். ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். கடவுளே போற்றி. எவ்வகை மெய்ப்புகழ்ச்சியும் உமக்கு உரித்தாக்குக. எக்காலமும் நீர் புகழப் பெறுவீராக. என்னை மகிழ்வித்த நீர் போற்றி. உம் இரக்க பெருக்கத்துக்கு ஏற்ப எங்களை நடத்துள்ளீர். கடவுளே போற்றி. ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை போற்றுவதில், ஆண்டவரை புகழ்வதில், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதில், ஆண்டவரை ஆராதிப்பதில் திருவிவிலியம் நமக்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகின்றது. தானியேல் புத்தகத்திலே இணைப்பு நூலிலே நாம் வாசிப்போம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரை போற்றுகின்ற இடம், புகழ்கின்ற இடம் ஆலயம் அல்ல, பாதுகாப்பான இடம் அல்ல, மாறாக தீச்சூளை. தீச்சுளையிலே ஒரே குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்திய அந்த 3 பிள்ளைகளோடு சேர்ந்து சாத்ராக், மேசாக், அபேத்நேகோ என்கின்ற இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய கொடையாய் கொடுத்திருக்கின்ற இயற்கையை நம்முடன் அழைத்து அவர்களையும் ஆண்டவரை போற்ற, புகழ, ஆராதிக்க அழைப்பு கொடுத்து நாம் ஆண்டவரை போற்றுவோம். வானங்களே, ஆண்டவரின் தூதர்களே,
ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே, கதிரவனே நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். மழையே பனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். நெருப்பே வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். பனித்திவலைகளே பனிமழையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். பனிக்கட்டியே குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். உறைபனியே மூடுபனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். இரவே பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். ஒளியே இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். மின்னல்களே முகில்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். மலைகளே குன்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். கடல்களே ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். நீரூற்றுக்களே திமிங்கிலங்களே நீர்வாழ் உயிரினங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். வானத்து பறவைகளே காட்டு விலங்குகளே கால்நடைகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். மண்ணுலக மாந்தர்களே இஸ்ராயேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். நீதிமான்களே
தூய்மையும் மன தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரே, உலகில் இருக்கின்ற எல்லோரும், எல்லா உயிரினங்களும், உமது படைப்புகள் அனைத்தும் போற்றி 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 உமது பேராற்றலை இந்த பிரபஞ்சம் எங்கும் பரப்பி கொண்டிருக்கின்றன. அவர்களோடு சேர்ந்து உமது வார்த்தைக்காக, உமது வார்த்தையின் வழியாய் உமது வார்த்தையின் வழியாய் ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்துகின்ற உமது பேர் ஆற்றலுக்காக, நீர் செய்கின்ற வல்ல செயல்களுக்காக, உமது பேர் இரக்கத்திற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். நீர் பேசும் ஆண்டவரே, அடியார்களாகிய நாங்கள் கேட்க காத்து கொண்டிருக்கிறோம். இதயத்தோடு இதயமாய் ஆண்டவரே எங்களோடு பேசும். எங்கள் உள்ளம் உருகுகின்றபடி ஆண்டவரே எங்களோடு பேசும். உமது வார்த்தை எங்கள் வாழ்விலே மாற்றத்தை, முன்னேற்றத்தை, சுகத்தை, விடுதலையை கொண்டு வருகின்றபடி ஆண்டவரே எங்களோடு பேசும். உமது குரலுக்காய், உமது வார்த்தைக்காய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 2 முதல் 6 மற்றும் 9, 11 வசனங்கள். 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டிர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன்னிருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூர் வல்லுரனான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையில் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்போது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகம் குப்பர விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகமியாவும் குருவும் திருநூல் வல்லுரனுமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு நல்வாழ்த்துக்கள். ஆண்டவரின் பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ள அவருடைய வல்லமையில், அவருடைய கிருபையில்
அவர் ஆசீர்வாத மழையில் நாம் நனைந்து கொண்டிருக்கின்றோம். இறை வார்த்தையால் ஒளியூட்ட பெற்று மாமன்ற பாதையில் என்ற அழகான ஒரு மைய கருத்தை தமிழக திருச்சபையானது விவிலிய வாரத்திற்கென்று கொடுத்திருக்கிறது. இறை வார்த்தையினால் ஒளியூட்ட பெற்ற மக்கள் இஸ்ராயேல் மக்கள். ஆம், திருப்பாடல் 119, 105 சொல்லுகிறது, ஆண்டவரே உம் வார்த்தை என் காலடிக்கு வெளிச்சம், என் பாதைக்கு விளக்கும் அதுவே என்று சொல்கிறது. இறை வார்த்தை நம்மை வழிநடத்தும் வல்லமை கொண்டது. நம்மை தேற்றி திடப்படுத்தி உருவாக்கி நம்மை உயர்த்தி பிடித்து ஆண்டவரின் வழிகளில் நடக்க, நம்மை வாழ வைக்க, நம்மை செழுமைப்படுத்த வல்லமையுள்ளது இறை வார்த்தை. ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு கோட்டையானது சிதிலமடைந்து கைவிடப்பட்ட நிலையிலே இருந்தது. அதை விற்க நினைத்தபோது யாரும் அதை வாங்குவதற்கு முன்வரவில்லை. கைவிடப்பட்ட சிதிலமடைந்த யாரும் கேட்பாரற்று கிடக்கிற அந்த கோட்டையை வாங்க ஒரு இளைஞன் முன்வந்தான். பெரும் தொகை கொடுத்து அதை வாங்கினான். வாங்கியவனுக்குள்ளாக ஒரு ஆதங்கம், இந்த கோட்டையினால் நமக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா, நல்லது நடக்குமா, வாழ்வில் இதை வைத்து முன்னேற முடியுமா என்ற தவிப்பும் ஏக்கமும் அவனுக்குள்ளாய் இருந்தது. ஒரு நாள் அந்த கோட்டையின் உள்புறத்திலே அடுக்கி வைத்திருந்த பரணை அவன் சுத்தம் செய்தான். அங்கே பல்வேறு விதமான பொருட்கள் நிரப்பப்பட்டு அந்த இடம் கைவிடப்பட்ட நிலையில் தூசியும் புழுதியும் மண்ணுமாய் சரிந்திருந்தது. அவன் ஒவ்வொன்றாய் தன் வேலையாட்களோடு சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் அவன் கண்களுக்கிலே 2 பொருட்கள் அகப்பட்டது. ஒன்று ஒரு பூக்குவளை, இன்னொன்று ஒரு பூச்சாடி. இரண்டையும் கையிலே எடுத்து ஆளுயரத்தில் இருந்த அந்த பூக்குவளையும் பூச்சாடியையும் அவன் தானே சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாய் புழுதியை அகற்றி, கொஞ்சம் கொஞ்சமாய் மண் துகளை அகற்றி, கொஞ்சம் கொஞ்சமாய் அழுக்கை அகற்றி அவன் பார்த்த பொழுது அவனுக்கு அதிசயமும் ஆச்சரியமும் காத்திருந்தது. அந்த கோட்டரையிலே வைக்கப்பட்டிருந்த அந்த பூக்குவளையும் பூச்சாடியும் வைரக் கற்களினால் பதிக்கப்பட்ட பூக்குவளையாயும் பூச்சாடியாயும் அது இருந்தது. உள்ளத்திற்குள்ளாக மற்றற்ற மகிழ்ச்சி. தான் எந்தையெல்லாம் வெற்று வாங்கினானோ அதற்கு ஈடானதுக்கும் அதற்கு மேலானதுமான பரிசை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவன் உள்ளத்திலே மகிழ்ந்து அக்களித்தான். அன்புக்குரியவர்களே, இந்த சிறிய நிகழ்வு நம் வாழ்க்கைக்கு பெரிதும் ஒத்து வருகிறது. அன்றாட வாழ்க்கையின் கவலை, கண்ணீர், வேதனை, வருத்தம் என்ற புழுதியினால் மூடி கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையை இறை வார்த்தை என்னும் ஒளியிலே வாசிக்கும் பொழுது வைரக்கற்களினால் மிகுந்த ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளாய் வந்து சேரும் என்பதை இந்த வாரமும் இந்த ஆராதனையும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இறை வார்த்தையை பல சமயத்திலே முட்புதரையிடையே விழுந்த விதையாக, பாதையில் விழுந்த விதையாக, வழியோரம் விழுந்த விதையாக நாம் மாற்றிக்கொண்டதனால் நமது வாழ்வு பயனற்ற தரிசாய் கிடக்கிறது என்பதே உண்மை. இந்த நாள் ஒரு இனிமையான நாள். இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். புழுதியும் தூசியையும் என்கின்ற கவலையை அகற்றி, கண்ணீரை துடைத்து, வேதனையை மறந்து இறை வார்த்தையின் ஒளியிலே ஒளியூற்ற பெற நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அன்றைய நாளில் பாஸ்கா இரவின் பொழுது இஸ்ராயேல் மக்கள் மெழுகுத்திரியின் வெளிச்சத்திலே இறை வார்த்தையை வாசிப்பார்கள். இறை வார்த்தையுடைய உள்ளத்தை தொடும். கடந்த காலத்திலே இறைவனின் கைவன்மையும் வலிமையும் அவருடைய எவ்வாறு வழிநடத்தி என்பதை அவர்கள் வாசிக்க வாசிக்க நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் வலிமையும் வல்லமையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். இருந்த ஆண்டவர் இன்றும் இருக்கிறார். வாழ்ந்த ஆண்டவர் இன்றும் வாழ்கிறார். என் மூதாதையரின் கடவுளே, நீர் போற்றி, நீர் வாழ்த்த பெறுவீராக. செங்கடலை 2ஆய் கிழித்து வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்து பாறையிலிருந்து தண்ணீரை புறப்படச் செய்து வழிநடத்திய தெய்வம் நீரல்லவா? அந்த ஆண்டவர் எங்களோடும் இருக்கிறார் என்று அவர்கள் உறுதியாய் நம்பி ஒவ்வொரு ஆண்டு பாஸ்கா விழாவையும் இறை வார்த்தையின் ஒளியிலே வாசித்து வாழ்க்கையில் வளம் பெற்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம் கூட ஒரு வரலாற்று சூழலை அழகாய் நமக்கு படம் பிடிக்கிறது. ஏசாயா இறைவாக்கு புத்தகம் 14-15 வசனங்களிலே நாம் வாசித்தோம் என்றால் 49ஆம் அதிகாரம் அழகாய் சுட்டி காட்டுகிறது தான். சீயோன் மகள் ஆண்டவரை பார்த்து குற்றம் சாட்டுகிறாள்.
என் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், என் ஆண்டவர் என்னை புறக்கணித்து விட்டார் என்று சொல்லி அவள் அங்கலாய்க்கிறாள். சீயோன் மகளாகிய எருசலேம் ஆண்டவரை பார்த்து சாட்டுகிற குற்றத்தை கேட்ட இறைவன் பதிலேதும் சொல்லவில்லை. மாறாக 2 கேள்விகளை கேட்கிறார். பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்து போவாளா? எந்த பிள்ளையாவது மார்பு மீது முட்டி மோதி பால் குடிக்கிற தன் பச்சை பிள்ளையை மறந்து போவாளோ? அப்படியே பெற்றவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று ஆண்டவர் இஸ்ராயலுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். கருத்தாங்கினவள் தன் கருவிலே இருக்கிற பிள்ளையை மறந்து போவாளோ? அப்படியே கருத்தாங்கினவள் தன் கருவிலே இருக்கிற பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி இறை வார்த்தையினால் ஆறுதல் படுத்துகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இஸ்ராயல் மக்கள் கிமு 587 ஆண்டிலே ஒரு வரலாற்றின் துயரகரமான சம்பவத்தை சந்திக்கிறார்கள். பாபிலோனியர்களுடைய படையெடுப்பினால் ஆலயம் தகர்க்கப்படுகிறது, அரசு வீழ்கிறது, அரசர்கள் கைதிகளாய் இட்டுச் செல்லப்படுகிறார்கள். நாட்டினுடைய உயர்குடி மக்களும் பிரபுக்களும் படித்தவர்களும் மேதைகளும் இழுத்துச் செல்லப்பட்டு அந்நிய நாட்டிலே வேரூன்றப்படுகிறார்கள். 700-800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பாபிலோனியாவிற்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். அரசு வீழ்ந்தது, தேவாலயம் எரிக்கப்பட்டது, அரசர்கள் கொல்லப்பட்டார்கள், கை விலங்குகளினால் இழுக்கப்பட்டு சங்கிலினால் கட்டப்பட்டு நாம் அந்நிய நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டோமே என்று கதறுகிறார்கள். திருப்பாடல் 137 அழகா சொல்கிறது, அந்நிய நாட்டிலே ஆண்டவரின் பெயரை எப்படி நாங்கள் பாடுவது, ஆண்டவரின் பெயரை எப்படி தொழுவது என்று அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர்களை தட்டி எழுப்பியதும், ஒன்று கூட்டியதும், ஒருமைப்பாட்டிற்கு அழைத்துச் சென்றதும், பங்கேற்பார்களாய் மாற்றியதும், நற்செய்தி அறிவிக்க அவர்களை புறப்பட்டு செல்ல அழைத்ததும் எது என்றால் இறை வார்த்தை. ஆலயம் இல்லை, குருக்கள் இல்லை, இறைவாக்கினர்கள் இல்லை, சடங்குகள் இல்லை, பலிகள் இல்லை என்ற நிலையிலும் வரலாற்றில் அவர்கள் மீண்டும் புரண்டு எழுந்தார்கள். மீண்டும் புரட்சிகரமாய் மீண்டும் அவர்கள் உயிர் பெற்று புதுப்பிக்கப்பட்டார்கள். எப்படி? வாரம் தோறும் சாபத்து நாளிலே அவர்கள் ஒன்றாய் கூடி இறை வார்த்தையை வாசித்தார்கள். இறை வார்த்தையை வாசிக்க 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 அவர்களின் தோண்டு போன உள்ளம் புத்தெழுச்சி பெற்றது. அவர்களின் உடைந்த உள்ளம் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டது. புத்துயிரும் புத்தெழுச்சியும் பெற்றவர்களாய் வரலாற்றிலே மீண்டும் ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டு எழும்பி நின்று மீண்டும் தங்கள் நாட்டுக்கு திரும்பி வரவும், ஆலயத்தை கட்டி எழுப்பவும், இழந்து போன அத்தனையும் திரும்ப பெற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு உயிர் கொடுத்ததும் உத்வேகம் கொடுத்ததும் இறை வார்த்தை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த பங்கேற்கும் திருச்சபையின் அங்கத்தினராய் நாம் மாறும்போது நாம் நற்செய்தி அறிவிப்பாளர்களாகவும் மாறுகிறோம். நற்செய்தி அறிவிப்பது என் மேல் சுமத்தப்பட்ட கடமை. அதில் பெருமை கொள்வதற்கு எதுவும் ஒன்றுமில்லை. நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்று 1 கொரிந்தியர் 9:16 பவுல் முழங்குகிறாரே, அந்த முழக்கம் நம் முழக்கமாய் மாறும். நற்செய்தி அறிவிக்க நாம் ஒவ்வொரு நாளும் விரைந்தோடுவோம். ஒவ்வொரு நாளும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் தேடி போவோம். அந்த இறை வார்த்தை அறிவிக்க நமக்குள்ளாய் ஒரு தாகம் இருக்கும். நற்செய்தி அறிவிப்பும் மனிதர்களாய் நாம் மாறுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆப்பிரிக்கா நாட்டிற்கு சென்றார். அங்கே ஒரு இத்தாலிய சகோதரியை சந்தித்தார். இத்தாலிய அருட்சகோதரிக்கு வயது 87. அவர் திருத்தந்தையிடம் அழகாய் சொன்னார், திருத்தந்தையே, 30 வயது ஆன பொழுது நான் ஆப்பிரிக்காவிற்கு வந்தேன். 57 ஆண்டுகள் இங்கே பணி செய்தேன். ஒரு நர்ஸாக, தாதியராக நான் வேலை செய்தேன். கிட்டத்தட்ட 1530 பிரசவங்கள் பார்த்தேன். ஒவ்வொரு பிரசவம் இறைவனின் எளிய கவிதையாய் உணர்கிறேன். நான் பிரசவம் பார்த்தது பல சமயத்தில் இறைவனை அறியாத, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத, இறைவனை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் மத்தியில் இந்த பணியை செய்தேன். ஒவ்வொரு பிரசவத்தின் பொழுதும் உயிரை கொடுத்த ஆண்டவரின் வல்லமையை பற்றி எடுத்துச் சொல்வேன். அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் என்னுடைய ஆசிரியரை பகிர்ந்து கொடுத்தேன். இன்றைக்கு மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையில், ஆண்டுடைய பிரசன்னத்தில் என் பணி செய்து முடித்த திருப்தி எனக்குள்ளாய் நிறைவாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது திருத்தந்தை அந்த சகோதரியை அன்பொழுக கட்டி தழுவி, அம்மா, உம்முடைய தொடர்ந்த பணியாற்றும் பண்பு எங்களை மகிழ்வி நெகிழ வைக்கிறது என்று சொல்லி கைத்தட்டி அவரை ஆரவரித்து மகிழ்ச்சிப்படுத்தினார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 57 ஆண்டுகள் தொடர்ந்த நம்பிக்கையின் பயணம், தொடர்ந்த பணியாற்றும் பங்கேற்கும் பணி ஏற்கும் அற்புதமான மனப்பக்குவம் நமக்குள்ளாய் வரும். நாம் நற்செய்தி அறிவிப்பாளர்களாய் மாற வேண்டும். 3 நிலைகளில் நற்செய்தி அறிவிக்கலாம். 1, நல் வாழ்வினால். நல்ல வாழ்வு வாழும்போது நேர்மையாய், உண்மையாய், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இயேசுவுக்கு சாட்சியாய் வாழும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நற்செய்தி அறிவிப்பு தானாய் வந்து சேரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
இரண்டாவதாக, நம் துன்பங்களின் மத்தியில் நாம் ஆண்டவருக்கு நாம் சாட்சியம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். துன்பப்படும் போது சுண்ட காய்ச்சப்படுகிற பால் தான் இனிக்கிறது, அரைக்கப்படும் சந்தனம் தான் மணக்கிறது. அன்புக்குரியவர்களே, சுடப்பட்ட தங்கம் தான் ஜொலிக்கிறது. நம் அன்றாட வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரும்போது சிலுவைகளை சுமந்து இயேசுவுக்கு சாட்சியாய் வாழும் பொழுது நற்செய்தி புத்தகமாய் நாமே மாறுகிறோம். மூன்றாவதாக, அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தினரையும் யாரெல்லாம் நற்செய்தி அறிவிக்க முன்வருகிறார்களோ அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி தாங்கி பிடிக்க ஜெபிப்பது. நற்செய்தி அறிவிப்புக்கென்று ஜெபிப்பதே ஒரு அற்புதமான மிஷன் என்று அழகாய் சொல்லுவார்கள். ஜெபத்தினால், வீர விசுவாசத்தினால், துன்பங்களை தாங்கிக் கொள்வதனால், மற்றவர்களுக்கு சாட்சிய வாழ்க்கை வாழ்வதனால் நாம் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டுக்குள்ளாய் மன்றாடுவோம். இந்த விவிலிய கொண்டாட்டங்கள் நம்மை இறை வார்த்தையின் நெறியிலே நடக்க, இறை வார்த்தையின் ஒளியிலே நாம் நெறிப்படுத்த, இறை வார்த்தையின் ஒளியிலே நாம் புதுவாழ்வு காண, இறை வார்த்தையின் ஒளியிலே ஒரு சமூகமாய் கூடி வர, இறை வார்த்தையின் ஒளியிலே நாம் பங்கேற்கும் அவினராய் மாற, இறை வார்த்தையின் வழியிலே நற்செய்தி அறிவிக்க நம்மை தூண்டட்டும். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களை வழிநடத்துகின்றது. உமது வார்த்தை எங்களுக்கு தைரியத்தை தருகின்றது. உமது வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்துகின்றது. ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களை ஒன்றிணைக்கின்றது. ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களை பங்கேற்க வைக்கின்றது. ஆண்டவரே, உமது வார்த்தை எங்கள் வாழ்வை நற்செய்தியாய் மாற்றுகின்றது. உம் திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவே, உமது வார்த்தையால் எங்களை நீர் இயக்கும். இயேசுவே, உமது வார்த்தையால் எங்கள் வாழ்விலே வளம் பெற நீர் கட்டளையிடும். நாங்கள் அன்பு பாதையில் தினம் தினம் நடக்க, ஆண்டவரே, உமது பார்வையால் எங்கள் உள்ளம் மலர்ந்திட. இயேசுவே, என் தெய்வமே, உம் வார்த்தை என் வாழ்வில் ஒளிரட்டும் சாமி என்று சொல்லி நமக்கு மிகவும் பரிச்சயமான இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே, உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே, உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே, என் தெய்வமே, என் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உம் வார்த்தை வழிமையிலே. பகைமையும் சுயநலன்களும் எங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும்
அமைதியும் அன்பின் மேன்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. ஆண்டவரே, உமது வார்த்தையால் மட்டுமே என் வாழ்வை வளமாக்க முடியும். உம் வார்த்தையால் மட்டுமே ஆண்டவரே என் வாழ்வை கனிதருகின்ற வாழ்வாய் மாற்றித் தர முடியும். ஆண்டவரே, நானும் என் குடும்பத்தாரும் நற்செய்தி பணியாற்றுகின்ற அருளை பெற்றுக்கொள்ள முடியும். உம் திருப்பதத்திலே, உமது திருப்பிரசனத்திலே நற்கருணை ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த உலகில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தை நலம் தருகின்ற மருந்துகளால் பச்சிலைகளால் கொடுக்க முடியாத சுகத்தை, ஆண்டவரே, இந்த உலகம் மருத்துவர்களால் கொடுக்க முடியாத சுகத்தை உம்மால் கொடுக்க முடியும். உமது வார்த்தையினால் கொடுக்க முடியும். உடல் நலமற்ற எங்களை, எங்களுடைய குடும்பத்தில் உடல் நலமற்று இருக்கின்றவர்களை, மருத்துவமனைகளில் ஆண்டவரே உடல் நலமற்று இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை, பல்வேறு விதமான பெரும் தொற்றுகளால் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகளை, தனிமையிலும் முதுமையிலும் இருக்கின்ற உம் பிள்ளைகளை ஆண்டவரே, இதோ இந்த வழியிலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எங்கள் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும் எங்கள் மனமெல்லாம் சுகமாய் மாறும். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஆண்டுடைய நற்கருணை பிரசன்னத்திலே உணர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். பாடப்படுகின்ற பாடல் வரிகளை உங்கள் சொந்த வார்த்தைகளாய் மாற்றிக்கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை தொடுவார். நற்கருணை ஆண்டவர் உங்களை நலமாக்குவார். நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நற்கருணை ஆண்டவர் உங்கள் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் பதில் தருவார். நற்கருணை ஆண்டவர் உங்கள் வாழ்வின் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். நற்கருணை ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்குள்ளாக ஒற்றுமையை கட்டளையிடுவார். நற்கருணை ஆண்டவர் உங்களை தமது திருக்கரத்திலே வல்லமையான கருவியாய் பயன்படுத்துவார். சாட்சியாய் நிலைநிறுத்துவார். இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும்.
ஆராதனை 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 இயேசுவை தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரே, நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரை என்னை நலமாக்கும். என் குடும்பத்தில் இருக்கின்ற ஆண்டவரை உம் பிள்ளைகளை நலமாக்கும். ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரே மருத்துவமனையிலும் தனிமையிலும் முதுமையிலும் தெருக்களிலும் இருக்கின்ற உடல் நலமற்ற உம் பிள்ளைகளை வார்த்தையினால் ஆண்டவரை நீர் நலமாக்கும். நாங்கள் உம்மையே நம்பி இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை நலமாக்கும் தண்டனை உம் மீதுதான் விழுந்தது சாமி. உமது வார்த்தையினால் எங்களுக்கு நலத்தை தாரும். உமது வார்த்தையினால் ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தாரும். உமது வார்த்தையினால் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை தாரும். உமது வார்த்தையினால் ஆண்டவரே எங்கள் பொருளாதார தேவைகளை நீர் சந்தியும். உமது வார்த்தையினால் ஆண்டவரே நாங்கள் மாமன்ற பாதையிலே உமது அன்பு பிள்ளைகளாய் பயணித்து நற்செய்தியை அறிவிக்க எங்களுக்கு அருளை தாரும். தாழ்த்தி ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீர் கேட்போம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் எங்கும் எப்பொழுதும் எல்லா தருணங்களிலும் உமது வார்த்தையினால் ஒளி ஊட்டப்பெற்று
கனி தந்து உம்மை மகிமைப்படுத்த அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.